சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அழகு தோட்டம் பாடத்துடைய ஒர்க் புக் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு நீங்கள் கொரியர் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கொரியர் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகேவா? சொற்களை இணைத்து பொருத்தமான தொடராக்குக. பேஜ் நம்பர் 28 இருக்குது. இப்போ பாருங்கள், அழகிய, சிவப்பு, மென்மையான, காகித, பெரிய, சிறிய, மலர் அப்படின்னு இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சொற்களை இணைக்கிறோம். இங்கே ஒரு சொல் இருக்குது, இங்கே ஒரு சொல் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம இணைச்சி இந்த சைடில் வந்து நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? அழகிய மலர்ன்னு இருக்கு. நம்ம எல்லா மலர்களுமே எப்படிப்பட்டவை? அழகிய மலர்கள் தான். சொல்லிட்டே எழுதுங்க. இந்த புக்கில் நீங்களும் எழுதுங்க. அழகிய அழகிய மலர். ஓகேவா? அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க? சிவப்பு, சிவப்பு மலர். இப்பு, சிவப்பு மலர், சிவப்பு மலர். அடுத்தது பாருங்க, மென்மையான மலர். மென்மையான மலர், மென்மையான மலர். அடுத்து மென்மைனா சாஃப்டாக இருக்கிறது. காகித மலர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவோம். காகித மலர், காகித மலர், காகித மலர். பெரிய மலர், பெரிய மலர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, சிறிய மலர். பெரியன்னு இருந்தாலே அதுக்கு ஆப்போசிட் என்னது? சிறிய, எதிர்ச்சொல். சிறிய மலர், சிறிய மலர். இப்போ இந்த மலரை பாருங்கள், நம்ம எத்தனை வாட்டி எழுதி பார்த்துருக்கோம்? 6 வாட்டி எழுதி பார்த்துருக்கோம். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மலர்ன்ற வார்த்தை வந்து நல்லா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். நம்ம தமிழ் மொழியை எழுத எழுத தான் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பெரிய, சிறிய, கலைநயமிக்க, அழகான எங்கள். இங்கே வீடுன்னு இருக்கு. அப்போ இணைத்து எழுதலாமா? பெரிய வீடு, பெரிய வீடு, பெரிய வீடு. அடுத்து சிறிய வீடு, சிறிய வீடு. கலைநயமிக்க வீடு, கலைநயமிக்க வீடு, வீடு. அடுத்து அழகான வீடு. நம்ம வீடு எப்பவுமே இருக்கு, எப்படி இருக்கும் மேம்? அழகா ஸ்பெல்லிங் பாருங்க. அழகான வீடு, அழகான வீடு. ஓகேவா? அடுத்து எங்கள் வீடு, எங்கள் வீடு. ஓகே, இதே மாதிரி நீங்களும் எழுதிட்டு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.